Hello students, இப்போ நம்ம class 11 Mathsல 5th chapter Binomial Theorem Sequence and Seriesல exercise 5.2 question number 5ல இருந்து 10 வரைக்கும் பார்க்கலாம். Question number 5. Write the nth term of the sequence அப்படின்னு கொடுத்துட்டா it's a difference of two termsனு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக nth term எப்படி கண்டுபிடிப்போம்? a plus n minus 1 into d. ஓகேவா, இந்த இடத்துல ஏன்றது இப்போ நம்ம மேலே நியூமரேட்டருக்கு மட்டும்தான் போட போகிறோம். ஏன்றது 3, டின்றது 5 minus 3 2ன்னு வந்துடும். ஸோ நமக்கு 2n plus 1 வருது. இப்போ கீழே உள்ளதை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன். இப்போ இது என்னன்னா இது n plus 1 இருக்கு. அப்போ n into n plus 1 the whole square ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ இதை இதால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து கீழே மேலே கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு n ஸ்கொயர் தேவைப்படுது. ஸோ ப்ளஸ் n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் போடுறேன். அப்போ இதை ஷார்ட்டாக n plus 1 the whole square மைனஸ் n ஸ்கொயர்னு வரும். அப்போ இதை தனியாகவும் இந்த மைனஸ் n ஸ்கொயர் பைன்னு தனியாக பிரிச்சோன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். 1 by n ஸ்கொயர் மைனஸ் 1 by n plus 1 the whole squareனு வரும். இதுதான் nth term. Sixth term, tk is the kth term of GP. அப்போ tn minus k, tn plus k இதுவும் ஜிபின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ kth டேர்ம்னா நம்ம எப்படி போடுவோம்? ஏஆர் பவர் ஜென்ரல் ஃபார்முலா ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஓகேவா, அப்போ டிகேனா ஏஆர் பவர் கே மைனஸ் 1ஓட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ tn மைனஸ் கேனா ஏஆர் பவர் n மைனஸ் கே மைனஸ் 1ன்னு வரும். அதுக்கடுத்து tn plus kனா ஏஆர் பவர் n plus k மைனஸ் 1ன்னு வரும். ஓகேவா, இப்போ ஜிபின்னா என்ன? இந்த டேர்ம்லேருந்து இதை செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மாக பண்ணுவோம், தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் பண்ணுவோம். இங்கே செகண்ட் டேர்ம் என்ன? டிஎன் டிவைடட் பை டிஎன் மைனஸ் கே. ஏஏ கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் என் இங்கே வந்தால் மைனஸ் என், மைனஸ் கே இங்கே வந்தால் ப்ளஸ் கே, மைனஸ் 1 இங்கே வந்தால் ப்ளஸ் 1. அப்போ என்னு ஒன்று கேன்சல் ஆகிட்டு ஆர் பவர் கே மட்டும் வரும். அதே போல் தேர்டை செகண்டால் டிவைட் பண்ணாலும் ஆர் பவர் கே வருது. அப்போ இது டிவைட் பண்ணுற ரேஷியோ சேமாக வரனால இட் ஃபார்ம்ஸ் ஜிபி. நெக்ஸ்ட் ஏபிசி ஆர் இன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ பின்றது எதுக்கு ஈக்குவல்னா ரூட் ஆஃப் ஏபிசிக்கு. நெக்ஸ்ட் அண்ட் இஃப் இது ஈக்குவல்னா ப்ரூவ் தட் எக்ஸ்ஒய் இசட் ஆர் இன் ஏபின்னு ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஈக்குவல்ன்றனால நான் இதை ஒரு கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ இங்கே இருக்கிற 1/x இங்கே வந்தால் பவர் எக்ஸ்னு ஆகிடும். அப்போ ஏ ஈக்குவல் டு கே பவர் எக்ஸ், பி ஈக்குவல் டு கே பவர் ஒய், சி ஈக்குவல் டு கே பவர் இசட். இப்போ இது மூணுமே ஜிபியில் இருக்கு. அப்படின்னா இதை இதால் டிவைட் பண்ணாலும் இதை இதால் டிவைட் பண்ணாலும் சேம். அப்போ பி பை ஏ ஈக்குவல் டு சி பை பி. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசின்னு வரும். இங்கே பி என்ன? கே ஒய் ஸ்கொயர்னா கே பவர் 2y ஈக்குவல் டு கே பவர் எக்ஸ் பிளஸ் இசட். ரெண்டு கேவு கேன்சல்னா 2y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் இசட். மல்டிப்ளைல இருக்கிற 2 இங்கே வந்தால் டிவைட் பை 2 ஆகிடும். அப்போ நமக்கு ஏபினா மிடில் உள்ள டேர்ம் ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தோட சம் பை 2க்கு ஈக்குவல். அப்படி ப்ரூஃப் பண்ணோன்னா இட் இஸ் தென் ஏபி. Eighth one, the AM of two numbers exceed their GM by 10 and HM by 16. இப்போ AMனா அந்த ரெண்டு டேர்ம் by 2ன்னு போடுவோம். Gனா ரூட் ஆஃப் that two term, Hனா 2AB by A plus Bன்னு போடுவோம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா AM வந்து GMஐ விட 10 அதிகம். அப்போ AM plus 10 equal to GM. plus 10 இந்த பக்கம் வந்தால் minus 10ன்னு ஆகிடும். ஓகேவா, அப்போ A equal to G equal to A minus 10. அதே போல் HM விட 16. அப்போ A minus H 16. அப்போ Hன்றது A minus 16. நமக்கு ஜென்ரலாக தெரியும் அரித்மெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன் வந்து ஜாமெட்ரிக் மீன் ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ அதோட வேல்யூ போட்டு பண்ணோன்னா ஏவோட ஆன்சர் 25ன்னு வருது. அப்போ A plus B by 2 25னா A plus B 15 ஆகிடும். அப்போ Gயில் வந்து A minus 10, A 25ன்னு தெரியும், G ஆன்சர் தெரியும், அது ரூட் ஏபி. அப்போ ரூட் ஏபி 15னா ஏபி 225. அப்போ பி 225 பை ஏ. ஓகேவா, இங்கே எனக்கு பி 25 மைனஸ் ஏன்னு வருது. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 50ல் பிக்கு பதில் 225 பை ஏ போட்டு எல்சிஎம் எடுக்கணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 225 ஈக்குவல் டு 50a. இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா ஏ 545ன்னு வரும். ஏ 5ன்னு போட்டால் பி 45, ஏ 45ன்னு போட்டால் பி 5ன்னு வருது. ஸோ தட் டூ நம்பர்ஸ் ஆர் 5 and 45. if the root of the equation are equal னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் வருது ஏ, எக்ஸ் பக்கத்தில் வருது பி, இது கான்ஸ்டன்ட். நம்ம ரூட் வேணுனால என்ன ஃபார்முலா போடுவோம்? குவாட்ரேட்டிக் ஃபார்முலா.
b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0. அதில் போட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வருது. இப்போ a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்டில் வந்துன்னா நம்ம நார்மலாக a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இந்த இதில் போடுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து r plus p minus 2q 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2q r plus p 2qவை 2qவா பிரிச்சுக்கணும். ஒரு qவை இந்த சைடு கொண்டு வந்துடும், ஒரு p இந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ டிஃப்ரென்ஸ் சேமா இருக்கிறனால இட் இஸ் இன் AP. நெக்ஸ்ட் ABC ஆர் ரெஸ்பெக்டிவ்லி p term q term r term of GP. அப்போ இதை ப்ரூவ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன்றது p term, அப்போ AR பவர் p minus 1, Bன்றது q term, அப்போ Bன்றது AR பவர் q minus 1, Cன்றது AR பவர் R minus 1. இப்போ என்ன பண்ணுவோம்னா பவரில் இருக்கனால ரெண்டு சைடும் லாக் எடுக்க போகிறோம். அப்போ log A equal to log A plus p minus 1 log R, அதாவது log R பவர் p minus 1 பவரில் உள்ள டேர்ம் முன்னாடி வந்துடும். இதே மாதிரி BCக்கு போடுறோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் தானே பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன ஆகிடும், உள்ள எல்லா டேர்மும் கேன்சல் ஆகிட்டு log A into 0 plus log R into 0 ஆக மொத்தம் log 0ன்னு வந்துடும். ஸோ இட் வில் பி 0. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.2ல் கொஸ்டின் நம்பர் 5லேருந்து 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.